திமுக முன்னாள் நகர செயலாளர் வேனா ஈனா நாகூர் மீரான் நினைவு தினம் மேலப்பாளையத்தில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நெல்லை ஒருங்கிணைந்த மாவட்ட முன்னாள் திமுக துணை செயலாளரும் மேலப்பாளைய நகர திமுக முன்னாள் செயலாளருமான வேனா ஈனா நாகூர் மீரான் அவர்களின் 18ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு மேலப்பாளையம் பகுதி துணை செயலாளர் கவுன்சிலர் ஆமினா சாதிக் ஏற்பாட்டில் மேலப்பாளையம் அம்பை சாலை ஞானியாரப்பா திருமுனையில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. திமுக மாநில சிறுபான்மை நல உரிமை பிரிவு தலைவர் டிபிஎம் மைதன்கான் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற மேலவை முன்னாள் உறுப்பினர் விஜிலா சத்யானந்த், மாநில சட்டத்துறை துணை செயலாளர் வழக்கறிஞர் ராஜா முகமது, மாநகர திமுக செயலாளர் சுப்பிரமணியன், பொதுக்குழு உறுப்பினர்கள் முன்னாள் மேயர் சரவணன், பரமசிவ ஐயப்பன், நெல்லை பகுதி செயலாளர் நமச்சிவாயம் என்ற கோபி, மாநகர இளைஞரணி அமைப்பாளர் கர்பசாமி கோட்டையப்பன், மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் முகமது மீரான் மொய்தீன், வழக்கறிஞர் சபி முகமது, ஆதி திராவிட நலக்குழு மாவட்ட அமைப்பாளர் நவநீதன், வட்ட செயலாளர் முருக்கு சாகுல மீது பத்மராஜ், இசக்கி, சாலி மௌலானா மற்றும் கட்சியின் மூத்த முன்னோடி சாகுல மீது பெரோஸ்கான், கார்த்திக் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேலப்பாளையம் பகுதி திமுக துணை செயலாளர் ஆமினா சாதிக் நன்றி கூறினார். பதினெட்டாவது ஆண்டாக நாகூர் மீரானுடைய நினைவு நாளை இன்றைக்கு முரசொலியிலே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தீரவியல் தினத்திலே முதல் முறையாக நாகூர் மீரானுடைய அவனுடைய வரலாற்று கலைஞருடைய காலத்தில் பணியாற்றியவர்கள் எல்லாம் நாகூர் மீரானுடைய அந்த செய்தி என்று வந்திருக்கிறது. அது இந்த நாளிலே கரெக்டாக இந்த நாளிலே வந்திருக்கிறது. அது பாராட்டத்தக்கது. நான் அதை பேச வேண்டும் என்று நினைத்த காரணம், ஒரு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சிறைச்சாலை என்றாலே அது ஒரு சர்வசாதாரணமான நிகழ்ச்சியாக இருந்த காலத்தில்
அப்பொழுதெல்லாம் மாவட்டம் ஒரே மாவட்டமாக 18 தொகுதியும் சேர்ந்து ஒரே மாவட்டம் வந்த நேரத்தில் மேலப்பாளையத்திலிருந்து கைது ஒரு பிரச்சனை என்றால் அது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இருந்தாலும் கூட அல்லது போராட்டம் பண்ணி கைது பண்ணாலும் கூட அதில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு பணிஜர்கள் முன்னே மேலப்பாளையத்தில் நாகூர் மீரான் தலைமையில் நம்முடைய மரியாதைக்குரிய மேடையில் வந்திருக்கிற நம்முடைய கிமி சாவலமி அவர்கள், இந்த மறைந்த கிமி காஜா நகர செயலாளர் கிமி காஜா அவர்கள், நம்முடைய செந்திமலடியான் அவர்கள், அதே போல ஓஆர் முகம் அவர்கள், சிதம்பரம் பாண்டியன் நினைவு இருக்கிறது. அவ்வளோதான் எனக்கு நினைவு இருக்கிறது. இவர்களெல்லாம் சிறைச்சாலை என்று சொல்லிவிட்டாலே யாரும் அழைக்க வேண்டியதில்லை. நான் இங்கே கிட்டத்தட்ட நான் அந்த வரவேற்பு குழு கமிட்டி என்பவர் நான் அந்த ஜெயில் வாசலில் இருக்கும்போது இவர்களெல்லாம் வருவார்கள். ஒன்று போல ஒரு பை, இந்த கையிலே கோரம்பாயும் வைத்திருப்பார்கள். சிறைச்சாலையிலே கோரம்பாய் வேறுபடுத்த கொண்டு கண்டுபிடித்தவர்களே மேலப்பாளையத்துக்காரர்கள் தான். அதற்கு பின்னால் தான் எல்லாத்துக்கும் அந்த கோரம்பாய் நான் வாங்கி என்ன காரணம், சிமெண்ட் திரையை படுக்கும்போது நோய் வந்தவர்கள் என்பதற்காக அந்த கோரம்பாயில் படுக்கிற பழக்கம் உண்டு. எத்தனை நாள் ஆனாலும் கூட சிறை என்பதை நான் இயக்கத்திலே பணியாற்றுகிற ஒரு தியாக உணர்வோடு பணியாற்றியவர்களே நம்முடைய நாகூர் மீரான் சேர்ந்த அணியை சார்ந்தவர்கள் என்பதை நேரத்தில் பெருமையோடு சொல்லிக்கொண்டு, நாகூர் மீரான் பொறுத்தவரையில் இங்கே மேலப்பாளையத்தில் சேக்காமல் யூசுப் அவர்கள் நகரச் செயலாளர் இருக்கும்போது எனக்கு தெரியும். அதற்கு பின்னாலே கிமி காஜா நகரச் செயலாளர் இருக்கும்போது எனக்கு தெரியும். அதற்கு பின்னாலே அண்ணன் நாகூர் மீரான் அவர்கள் தொடர்ந்து 2-3 தடவை நகரச் செயலாளராக பணியாற்றினார், மாவட்ட உறுப்பினராக பணியாற்றியிருக்கிறார், மண்டல சேர்மனாக பணியாற்றியிருக்கிறார். இயக்கத்துக்காக தொடர்ந்து பணியாற்றியவர். அவரை அறியாதவர்களில் நிறைய பேர் அறிந்திருக்கிறார்கள். இன்றைக்கு அவர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் நம்முடைய மரியாதைக்குரிய சாதிக் அலி அவர்களும் அவருடைய துணைவியார் ஆமினா அவர்களும் இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு நாகூர் மீரானை பொறுத்தளவில் வரலாற்றிலே வீரர்களுடைய பட்டியலை வந்திருக்கிறார். அந்த அளவுக்கு அவர் இயக்கத்துக்கு பாடுபட்டிருக்கிறார். அந்த மறைந்த காலத்தை நான் நினைவு கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.